கடைக்கு போனோம். எங்க போலாம்? வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்குடா. வீட்ல ஒய்ஃப், அம்மா, அப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனையே தீர மாட்டேங்குது. அப்படியா? எல்லாரையும் குழந்தையா மாத்திரு. காமெடி பண்ணாதடா. அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். உன்கிட்ட வந்து சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி சரி கோவப்படாத. சீரியஸாவே ஒண்ணு சொல்றேன் கேளு. சரி சொல்லு. வட்ட மேசையில சாப்பாடு. எல்லா பிரச்சனையும் சால்வ். வட்ட மேசையில சாப்பாடா? என்னடா புரியாத புதிராவே பேசுற? இப்ப பிரச்சனைக்கு காரணம் என்னடா? சரியான புரிதல் இல்லாதது. புரிதல் இல்லாததுக்கு காரணம் என்னடா? ஒருத்தர் மனம் விட்டு பேசிக்காதது. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஒருத்தர் மனம் விட்டு பேசுற டைமே சாப்பிட்ற டைம் தான்டா. குடும்பத்தோட ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாலே பல பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும்டா. அதை தான் சிம்பிளா வட்ட மேசையில சாப்பாடுன்னு சொன்னேன். ஓ அதுவும் சரிதான்டா. இப்போதான்டா கொஞ்சம் அர்த்தமா பேசியிருக்க நீ. டேய் நீ யோசிக்கிறத பார்த்தா டேய் ரவுண்டு ஷேப்பில் டைனிங் டேபிள் எங்கே கிடைக்கணும் என்கிட்ட கேட்டுறாத. எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அது எனக்கு தெரியும்டா. எல்எல் மார்ட்டில் தான் கிடைக்குமே. ஓ அப்படியா? ரவுண்டு ஷேப்பில் டைனிங் டேபிள் எங்கே வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படி போட்டு வாங்கினேன் பார்த்தியா? வரட்டா? நமக்காக பேசுகிறான்னு பார்த்தா அவன் தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு போகிறானே.